ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கடல் பாசி, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 2 நீளமாக கீறின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நண்டு மசாலா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் ப்ளைன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் இரண்டும் சேர்த்து அரைச்ச பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல, மசாலா மாதிரி நல்லா கெட்டியாக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நண்டு சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம நண்டு சேர்த்துட்டோன்னா நண்டோட அந்த சதை பகுதியெல்லாம் குழம்புல கரைஞ்சிரும். அதனால மசாலா கொஞ்சம் நல்லா குக்கானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நண்டோட எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நண்டில் நல்லா இறங்கும். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
காரசாரமான ஸ்பைசியான இந்த நண்டு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.